ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம பைக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்லாங்க, அதே மொபைல் ஹோல்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் ஆகி போச்சு. என்னென்னா, நீங்கள் வந்து வாங்கும்போது இந்த ரெண்டு சைடுமே இதேமாதிரி நட்டு போல்டு வரக்கூடிய டைப் வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா தான் நட்டு போல்டு வருது. அதனால் நான் கொஞ்சம் கேபிள் டைப் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கும்போது ரெண்டு பக்கம் நட் போல்ட் வர மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கிளாஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்டில் எப்படி வரும் அதே மாதிரி கூட இருக்குங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் கொஞ்சம் பட்ஜெட்டாக போனதுனால இதேமாதிரி வாங்கியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தாங்க. இப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு மொபைல் ஃபோனை வந்து இப்படி வச்சிங்கன்னா போதுங்க, லாக் ஆகிரும். ஓகேவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.